அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, கடவுளுக்கு வேண்டிய வேண்டுதல்களை நிறைவேற்ற முடியாதவர்கள் உங்களுடைய வீட்டிலேயே செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோங்க. பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். நமக்கு எந்த ஒரு விஷயம் தேவை என்றாலும் உடனே இறைவனிடத்தில் பார்த்திங்கன்னா பிரார்த்தனை செய்வது உண்டு. பிரார்த்தனையை வைத்துவிட்டு பார்த்திங்கன்னா உடனே இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும் பொழுது, இந்த விஷயம் நடந்தால் இதை உனக்கு நான் செய்கிறேன் என்கின்ற ஒரு வேண்டுதலையும் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம். அப்படி ஒரு விஷயத்தை நாம் செய்து விடுகிறேன் என்று இறைவனிடம் சொல்லும் பொழுது அதை தவறாமல் பார்த்திங்கன்னா செய்துவிட வேண்டும். இல்லை என்றால் தெய்வ குற்றமாகிவிடும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அது குறித்து இப்போ இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அந்த வேண்டுதலை கட்டாயம் குறிப்பிட்ட காலத்திற்குள் நிறைவேற்றிவிட வேண்டும். செலுத்த வேண்டிய காணிக்கைகளை சரியாக செலுத்திவிட்டால் நமக்கு பிரச்சனைகள் ஒன்றுமில்லை. மேலும் யோகமான காலமும் அமையுங்க. அதுவே செலுத்த முடியாமல் தள்ளி சென்று கொண்டே இருந்தால் அதற்கும் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்துவிட வேண்டும். ஒரு விஷயம் நம்மளால் செய்ய முடியவில்லை என்றால் அங்கு எந்த வகையில் தடை ஏற்படுகிறது என்பதை கவனிக்கணுங்க. இல்லை என்றால் அதுவே அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கும் காரணமாகவே நமக்கு அமைஞ்சிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம பார்த்து கொள்வது நல்லது. இப்போது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, குழந்தைக்கு முடி காணிக்கை செலுத்தி காது குத்த குறிப்பிட்ட காலம் உண்டு. ஆனால் ஒரு முறை தள்ளி சென்றால் மீண்டும் பார்த்திங்கன்னா முடி காணிக்கை செலுத்த முடியாமலேயே செய்து விடுவார் இறைவன். அதனால் அங்கு தெய்வ குற்றங்கள் இருக்கிறது என்பது அர்த்தமாகி விடுகிறது. ஒற்றைப்படையில் முடி காணிக்கை கொடுக்க வேண்டும். ஆனால் இரட்டைப்படையில் அந்த காணிக்கையை செலுத்தக்கூடிய எல்லா வசதிகளும் நம்மிடம் இருக்கும். ஆனால் ஒற்றைப்படை வரும்பொழுது கோவிலுக்கு போக முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை தடை போடுங்க. முடி காணிக்கை மட்டுமல்ல, எந்த காணிக்கையை நீங்கள் செலுத்த நினைத்தாலுமே இது போன்ற தடை ஏற்படும் பொழுது நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பரிகாரம் செய்து கொள்வது உத்தமம். அதாவது வீட்டில் நீங்கள் வேண்டிக் கொண்ட தெய்வத்தினுடைய படத்தை வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு மலரால் அலங்காரம் செய்து கொள்ளணுங்க. அதன் பின்பு ஒரு வெள்ளை துணியில் மஞ்சள் தேய்த்து காய வைத்து எடுத்துக்கணும். அதில் ₹1 நாணயத்தை வைத்து அதன் பின்பு அதில் சிறிதளவு பச்சரிசியை பார்த்திங்கன்னா சேர்த்து முடிந்து கொள்ள வேண்டுங்க. இதை பூஜை அறையில் வைத்து நான் வேண்டிய வேண்டுதலை குறிப்பிட்ட காலத்திற்குள் பார்த்திங்கன்னா என்னால் நிறைவேற்ற முடியல, அதனால் நிச்சயம் பார்த்திங்கன்னா நான் செலுத்த வேண்டிய காணிக்கைகளையும் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் செய்து விடுவேன் என்று மனதார வேண்டிக் கொண்டு நெய் தீபங்களை பார்த்திங்கன்னா ஏற்றி வழிபாடுகளை செய்துக்கோங்க. இப்படி உங்களுடைய வீட்டிலேயே இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தவறவிட்ட குலதெய்வ பிரார்த்தனைகள் அல்லது இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, ஆனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது, பாதுகாக்கும். உங்களால் எப்பொழுது முடியுமோ அப்போது தவறாமல் அந்த பரிகாரங்களை பார்த்திங்கன்னா வேண்டுதல்களை பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைவேற்றி விட வேண்டும். அப்படி நீங்கள் காணிக்கை செலுத்தும் பொழுது இந்த முடிந்து வைத்த ₹1 முடிப்பையும் சேர்த்து போட்டு விட வேண்டுங்க. இப்படி செய்யும் பொழுது தான் தன தானியங்களுக்கு எப்பொழுதுமே குறைவில்லாமல் நிறைவான வாழ்க்கையானது உங்களுக்கு அமையும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் நல்ல செல்வ செழிப்பாக இருந்து இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா நமக்கு அடுக்கடுக்காக ஏதாவது பிரச்சனைகள் உருவாகி தன தானியங்களுக்கே பார்த்திங்கன்னா பஞ்சங்கள் ஏற்படுது அப்படின்னா நம்ம வேண்டுதல் வைத்து அதை நிறைவேற்றாமல் இருப்பதும் ஒரு காரணம் தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு வேண்டுதல் குலதெய்வத்திற்காகட்டும், இஷ்ட தெய்வங்களாகட்டும், இல்லை மற்ற தெய்வங்களாகட்டும், இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் குளங்கள் அம்பாள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தெய்வங்கள் உங்களுடைய ஊர் நிலைகளில் இருக்கும் பொழுது உங்களுக்கு நான் விளக்கேற்றுறேன், இந்த மாதிரி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேண்டியிருப்பீங்க. அந்த வேண்டுதல்லாம் பார்த்திங்கன்னா உங்களால் செய்ய முடியாமல், அதாவது நேரங்கள் கிடைக்காம கூட போயிருக்கோம், இல்லை அந்த வேண்டுதல் அப்போவே கூட நீங்கள் மறந்து கூட போயிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க.
இப்போ வேண்டுதலே வேண்டிட்டு நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை துணி எடுத்து, மஞ்சள் துணி இல்லைன்னா வெள்ளை துணி எடுத்து அதில் மஞ்சளை வந்து பூசி காய வச்சு எடுத்துகிட்டு அதில் ரூபாய் நாணயத்தை வச்சு அதில் சிறிதளவு பச்சரிசியும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் உனக்கு வேண்டுதல் வச்சுருந்தேன், ஆனால் அது என்ன வேண்டுதல்ங்கிறதே நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து என்ன ஒரு வேண்டுதல் உங்களுக்கு செய்ய முடியுதோ அந்த வேண்டுதலையும் சேர்த்து நான் உங்களுக்கு செஞ்சிட்றேன் அப்படின்ற மாதிரி அது ஒரு காணிக்கையை நீங்கள் முடிஞ்சு வச்சுக்கலாம். இப்படியும் வந்து ஒரு சிலருக்கு இருக்குது. ஸோ இந்த ஒரு வேண்டுதல் நிறைவேற்ற முடியல, நிறைவேற்ற நேரம் இல்லை அப்படிங்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூபாய் நாணயத்தினுடைய முடிச்சு நெய் தீபங்களை உங்களுடைய வீட்டில் ஏற்றி வழிபாடுகளை செய்துக்கோங்க. அதன் பின்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூபாய் நாணயம் வைத்திருக்க அந்த முடிச்சை பத்திரமா எடுத்து வச்சுருக்கோம். இல்லைன்னா உங்களுடைய சாமி படத்துக்கிட்ட கூட இருக்கலாம், அதனால் ஒன்றும் தப்புகள் கிடையாது. வச்சுட்டு அந்த தெய்வத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சரியான முறையில் அந்த வேண்டுதலை வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து செய்யும் பொழுது அந்த ரூபாய் நாணயங்கள் மடித்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, ஒரு முடிச்சாக கட்டி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த முடிச்சையும் கொண்டு போய் அந்த தெய்வத்திற்கு காணிக்கையாக வந்து செலுத்திடணும். அந்த காணிக்கையோடு சேர்த்து இந்த ஒரு காணிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துடணுங்க. ஸோ அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா வராது. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் நல்லா வச்சுருந்தா தானே வந்து செய்வேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்திட்ட நம்ம வாக்காடக்கூடாது. ஏன்னா அந்த தெய்வத்துக்கிட்ட போய் தான் நம்ம மண்டிட்டு கேட்குறோம், இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது, அது சரி செய்து கொடு, உனக்கு நான் இந்த மாதிரி வந்து காணிக்கை செலுத்துகிறேன், இந்த மாதிரி பரிகாரத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிறோம். அந்த தெய்வம் வந்து என்ன பண்ணுது, நமக்கு அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் முடிச்சு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம அவங்கள்ட்ட என்ன நம்ம வேண்டுதலாக வச்சோமோ அது வேண்டுதல் செய்யணும் இல்லையா. அந்த வேண்டுதல் செய்ய முடியல அப்படின்னா அந்த நேரங்கள் தவறிடுது, இல்லை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது, இல்லை அதுக்கான வசதிகள் இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எப்படி செய்யணுமோ அதுக்கு கரெக்டான முறையில் நம்ம செஞ்சுக்கணும். இப்படி தவற விட்டுட்டு நம்ம மறந்துட்டு இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய சுவாமி படங்களுக்கு முன்பாக வந்து அமர்ந்து ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கி இந்த மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி வேண்டுதலை வைத்து அதுக்கப்புறமா நான் செஞ்சு முடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி ஒரு முடிச்சு, அதாவது ரூபாய் காயின்னு அந்த பச்சரிசியை வைத்து முடிச்சு நீங்கள் வந்து அது தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே போல் வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தீபம் உங்களுடைய வீட்டில் ஏற்றுவீங்க இல்லைங்களா, அப்பொழுது அந்த முடிச்சுக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா தூப ஆராதனைகள்லாம் காமிங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தன தானியங்கள் பஞ்சங்கள் அதேபோல் கஷ்டங்கள் தீராத வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டே இருப்பீங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உருவாகாது. நீங்கள் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வேண்டுதலையே நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.